இந்த வீடியோவில் வந்து நம்ம சர்வர் கோர் எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதோட டொமைன் லோடில் எப்படி ஆட் பண்ணுறதுன்ற பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபைலில் போய்ட்டு நம்ம விஎம்ஆர் யூஸ் பண்ணுறதா நியூ விர்ச்சுவல் மிஷின் போய்ட்டு ஒரு மிஷின் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம், விர்ச்சுவல் மிஷினு. ஸோ விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணி 2019 ஓகே. இதில் வந்து நான் கோர் அப்படின்னே போட்டுக்கிறேன். மிஷின் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 20 GB இருந்தாலே போதும். 20 GB நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஃபினிஷு. ஸோ மிஷின் க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் வந்து எடுத்து தரேன். 2019 சாஃப்ட்வேர் எடுத்து கொடுத்துட்றேன். நெட்ஒர்க் வந்து ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ண ஓகே. அண்ட் வந்து நெட்ஒர்க்கு நேட்டுன்னு இருக்குது. அதுக்கு பதிலாக கஸ்டமைஸ்டு வந்து நமக்கு VMnet0. ஸோ இதான் சுவிட்சு. இதை கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்ஸு. ப்ரெஸ் எனி கீ டு boot. ஸோ ப்ராசஸ் டைம் எடுக்கும், கட் பண்ணி பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால். ஸோ இன்ஸ்டால் ப்ராசஸ் ஆகுது. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து வித்தவுட் டெஸ்க்டாப் கமெண்ட் லைன் மூலிமா வரும். சரி, நெக்ஸ்ட் கொடுக்கலாம். அக்செப்ட் நார்மல் இன்ஸ்டாலேஷன் தான் ப்ராசஸ்ஸு. கஸ்டம் இன்ஸ்டால் அண்ட் சூஸ் ட்ரைவ். நெக்ஸ்ட்டு காப்பி ஆகுது. இது முடிஞ்சோடனே நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்றேன். பாஸ்வேர்டு யூசர் நேம் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸோ ஓகே. வந்து நமக்கு சீக்வலன் யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்துருச்சு. இனிமேல் நம்ம இது CLI மூலிமா தான் ஆப்ரேட் பண்ண முடியும். இதில் வந்து கான்ஃபிக்னு கமெண்ட் கொடுக்கணும். கான்ஃபிக் கொடுத்தீங்கன்னா இது போல் லிஸ்ட் ஆகும். இதில் போயிட்டு நமக்கு தேவையானது 8 வந்து நெட்வொர்க் செட்டிங்ஸ். 8 வந்து நெட்வொர்க் செட்டிங்ஸ். இதில் ப்ராசஸ் ஆகும். இதில் பாருங்கள், உங்களுக்கு செலெக்ஷன் வந்து கேட்கும். கொடுத்தாச்சு. இதில் வந்து டிஎன்எஸ் என்ன சொல்லுதுன்னா நெட்வொர்க் அடாப்டருடைய இண்டெக்ஸ் வந்து 1 கொடுத்தாச்சு. அண்ட் வந்து செட் நெட்வொர்க் அட்ரஸ். ஸோ செட் நெட்வொர்க் அட்ரஸ். இதில் போயிட்டிங்கன்னா நமக்கு டிஹெச்சிபியாக ஸ்டாட்டிக்கான்னு கேட்குது. நான் ஸ்டாட்டிக்காக தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்டாட்டிக் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இதில் 192.168.1.110. ஸோ இதுதான் 110 அட்ரஸ்ஸு. ஸோ அடுத்தது வந்து சப்நெட் சேம் டிஃபால்ட் கேட்வே வந்து ஒரு லாஜிக்கல் ஆப்ரேஷனுக்காக கொடுக்குறது 192.168.1.1 கொடுத்தாச்சு. அடுத்தது டிஎன்எஸ் கொடுத்தா தான் நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ கோ ஃபார் செட் டிஎன்எஸ்க்கு 2 ஆப்ஷன் கொடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம அந்த சர்வருடைய அட்ரஸ் ஏடியோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100. ஸோ கிவன் 100. ஸோ ப்ரிப்பேர் டிஎன்எஸ் சர்வர் செட். ஓகே. ஆல்டர்னேட்டிவ் டிஎன்எஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. கோ ஃபார் செலக்ட் ஆப்ஷன் ரிட்டன் ஃபார் 4 ரிட்டன் ஆப்ஷனு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குது அதில். இப்போ இது லாகின் பண்ணுறதுக்கு இதுவே போதுமானது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து 15 கொடுத்து வெளியில் வந்துடுறேன். சரியா? ஏடி சர்வர் வந்து ஆனில் இருக்குது. ஜஸ்ட் இதை வந்து பிங் பண்ணிக்கிறேன். பிங் 192.168.1.100. ஸோ பிங் பண்ணுறேன், ரிப்ளை ஆகுது. ஸோ கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பராக ஆகுது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் நான் வந்து டிஎன்எஸ் வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஸோ பிஃபோர் தட் இதில் வந்து அதாவது ஜாயின் பண்ண போகிறேன், கம்ப்யூட்டரை ஜாயின் பண்ண போகிறேன். பிஃபோர் தட் என்னுடைய சர்வர் மேனேஜரில் போய்ட்டு இதில் பார்க்குறேன், டிஎன்எஸ் பார்த்துக்கிறேன். சிஸ்டமுடைய லோக்கல் சர்வரில் இது என்னது SK serve. ஆமாம், SK serve.localனு கொடுக்கணும். சரியா? ஓகே. இதில் போயிட்டு மறுபடியும் வந்து config
இதில் வந்து நமக்கு ஜாயின் டொமைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அதான் இருக்குது. நெக்ஸ்ட் கொடுக்குறோம். டொமைன் நமக்கு தேவை டொமைனு, அதனால் டி கொடுக்குறோம். டி கொடுத்துட்டு நேம் ஆஃப் த டொமைன் வந்து skserb.local கொடுத்தாச்சு. ஸ்பெசிஃபை அண்ட் ஆத்தரைஸ்ட் யூசர். ஆத்தரைஸ்ட் யூசர் வந்து நமக்கு skserb//administrator. ஓகே. இப்போ அதோடைய பாஸ்வேர்டு கேட்குது. பாஸ்வேர்டு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு கொடுத்தோன்னே இந்த ஸ்க்ரீன் வந்துருச்சு. டு யூ வாண்ட் டு சேஞ்ச் கம்ப்யூட்டர் நேம் அப்படின்னு கேட்குது. ஸோ கம்ப்யூட்டர் நேம் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம், நோட் கொடுத்துட்டேன். ஸோ யூ மஸ்ட் ரீஸ்டார்ட். எஸ். ஸோ எரர் மெசேஜ் வருது. ஓகே, க்ளோஸ். பாஸ் பண்ணியிருக்கேன். இது பாஸ் பண்ணேன். இதில் பாருங்கள், நம்மளுடைய இது ஏடி சர்வரில், ஆக்டிவ் டைரக்டரி சர்வரில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கம்ப்யூட்டருடைய இது வந்து ஆட் ஆகிருக்கு. இதில் போயிட்டு நம்ம இதோடைய ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டரோட பேர் .localன்னு ஆயிருக்கு. இதோட இது மெம்பர் ஆஃப் டொமைன் கம்ப்யூட்டர் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம இது வந்து இது டு ஜாயின் கம்ப்யூட்டர்ன்ற கான்செப்டில் பண்ணுறது. நம்ம வந்து டொமைனில் ஒரு கம்ப்யூட்டர் ஆட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்ஷன். இப்போ ஆட் சர்வரில் போயிட்டு ஃபைண்ட் அவுட் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் விசிபிள் ஆகுது. இதுதான் இந்த கம்ப்யூட்டர் வந்து ஜாயின் கம்ப்யூட்டர் கோர் விண்டோஸ் சர்வர் கோர்லேருந்து எப்படி நம்ம ஆட் பண்ணுறதுன்ற ப்ராசஸை இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே அடுத்தடுத்த எக்ஸ்டென்ஷனை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.